ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம கேக் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம 1K அடிக்கும் போதே பசங்க கேக் வாங்கி வெட்டலான்னாங்க. 2K சப்ஸ்கிரைபரை நம்ம தாண்டி இருக்கோம். அதனால் எனக்கு என்னடனா என் கையால் செஞ்சு வெட்டணுன்னு ஒரு ஆசை. அதை தான் இன்றைக்கி கேக்காக பேக் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. வெறும் ஒரு 4 பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். நான் ஹாப்பி பிஸ்கெட் தாங்க எடுத்துருக்கேன், ஒரு 4 பேக்கெட்டு. இப்போது அதை நம்ம பிரிச்சுட்டு நம்ம எல்லா பிஸ்கெட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா பேக்கெட்டும் பிரித்து ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எடுத்து வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அதில் என்ன கலந்துருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. இது நம்ம வீட்டில் செய்கிறதுனால பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும்ப்பா. இப்போ 4 பேக்கெட் பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக நல்லா நம்ம உடச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது சூப்பராகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுப்பா. என் பசங்க எனக்கு கூட வைக்கல, அந்தளவுக்கு கட் பண்ணி அவங்களே காலி பண்ணிட்டானுங்க. இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக நம்ம நறுக்கியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த பிஸ்கெட்டு உடச்ச பிஸ்கெட் எல்லாத்தையும் போட்டு நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் அதில் போட்டுருவோம். குட்டி குட்டியாக எவ்வளோ உடைக்க முடியுமோ நீங்கள் போடுங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையும் உடச்சி நல்லா துண்டு துண்டாக போட்டுக்கோங்க. இப்போது இந்த பிஸ்கெட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன்ப்பா. இப்போ பாருங்கள், நான் அரை கப் அளவுக்கு தான் சர்க்கரை எடுத்துருக்கேன். ஏன்னா பிஸ்கெட் ஆல்ரெடி சுகர் இருக்கும், அதனால் இந்த பிஸ்கெட் தேவையான அளவுக்கு நான் சுகர் எடுத்துருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கிட்டேன்ப்பா. கொஞ்சம் குறப்பாக இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அது நான் கண்ணாடி பவுலில் ஆட் பண்ணுறேன். அந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு நான் ஒரு சின்ன பால் பேக்கெட் தான் எடுத்துருக்கேன். காய்ச்சாத பால் தான்ப்பா. அதை இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துருக்க பிஸ்கெட்டுக்கு இந்த ஒரு சின்ன பேக்கெட் அளவு போதும். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ பாருங்கள், அந்த பால் போட்டு நல்லா நான் மொத்த பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். நல்லா சாக்லேட் கலருக்கு வந்துருச்சுங்களா? இப்போது இந்த ஸ்டேஜில் அதுக்குள்ளே நான் குக்கர் தான்ப்பா வச்சுருக்கேன். அதில் அந்த இது போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் சூடு பண்ணி வச்சுக்கலாம் அந்த குக்கரை. அதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வாங்க, நான் பேக்கிங் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூனும், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூனும் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குமா. நீங்கள் 2 பக்கமும் கலரக்கூடாது. கலரும்போது ஒரே பக்கமாக கலருங்க. ஒரு சிலர் ஈனோ போடுவாங்க. ஈனோ டேஸ்ட் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காதுப்பா. முடிஞ்ச அளவுக்கு கேக்குக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் போடுங்க. இப்போது அந்த கேக் மிக்ஸ் பண்ணுற பாத்திரத்தில் நான் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்ப்பா. நான் பட்டர் ஷீட் போடாமல் சரி அப்படியே ஊற்றி பார்க்கலாம் நல்லா வருமேன்னு நினச்சேன். கீழே மட்டும் ஒட்டிடுச்சு, சைட்லலாம் நல்லா வெந்த உடனே அந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னொரு வாட்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பட்டர் ஷீட் வாங்கி கொஞ்சம் எண்ணெய் தடவி அது கீழே அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு கேக் செய்யும்போது அது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மிக்ஸை இதில் நம்ம போட்டுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்க அந்த பிஸ்கெட் இதுவெல்லாம் இப்போ இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊற்றியாச்சு. நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் ஊற்றி டேப் பண்ணி விடுங்க. நல்லா அந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் 2-3 வாட்டி நல்லா தட்டிட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க அந்த குக்கரில் வச்சு நம்ம 40லேருந்து ஒரு 45 மினிட்ஸ், மினிமம் 45 மினிட்ஸ் வைங்க. அதை நம்ம லப்பர்லாம் எடுத்துகிட்டு நல்லா மூடி அந்த குக்கர் வச்சு இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டூத் பிக்கோ இல்லை ஊசியோ வச்சு நான் உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்றது அர்த்தம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான வீட்லேயே கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆற விட்டுடலாம்ப்பா. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸில் ஆறிடுச்சு அது. இப்போ பாருங்கள், சைடில் ஓரத்துலலாம் அதுவே தன்னால் வந்துருச்சு. இருந்தாலும் லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கத்தியை வச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கேக்கு வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறத விட ஒரு 50 ரூபா செலவுலேயே நம்மளே வீட்டில் கேக் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் லைட்டாக ஓரத்தில் கட் பண்ணி விட்டுக்கிறேன்ப்பா. ஆனால் அதில் நம்ம வேகும் போதே வந்துருச்சு. கீழே பட்டர் ஷீட் போட்டு தான் நான் திருப்பிட்டுருப்பேன். நான் திருப்பி பார்த்தா அதை ஒட்டிகிட்டு இருந்ததுனால எப்படி எடுக்கிறதுன்றது தெரியல. அதனால தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. நான் அதிலே வச்சு
இதில் தட்டி பார்த்த வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா வந்திருக்குமா என்னன்றது தெரியல. நான் என் பையன் சொன்னால் வேணாம்மா நீங்கள் அதிலே டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னான். நான் 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கிறதுனால நான் என் வீட்டிலே கேக் கட்டிங் பண்ணியிருக்கோம். இன்னும் மென்மேலும் வளரனா உங்கள் ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி புது புது வீடியோஸ் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம சேனலில். இதுக்கப்புறம் வேறு கேக் வீடியோ பேக் பண்ணி போடுறேன். அது எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் 2K செலப்ரேஷனாக நான் வீட்லேயே செஞ்சு சிம்பிளான கேக்காக இது நீங்கள் கூட செய்யலாம். இப்போ பாருங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அது எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்னு. நம்மளாலையும் வீட்டில் செய்ய முடியுன்றதுக்கு சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம சாஃப்டாக இருந்துச்சுப்பா. பசங்க சூப்பராக இருக்குது. அவங்களே கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டானுங்க. இதே மாதிரி இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.